ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, கடவுளுக்கும் நமக்கும் எவ்வளவு தூரம் அப்படிங்கிறத பற்றி. கடவுள் எங்கே இருக்கிறார், நாம் எங்கே இருக்கிறோம், நமக்கும் அவருக்கும் ஒரு இடைவெளி அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தானே இருக்குது. சில பேருக்கு இது ரொம்ப மைல் கணக்கில் இருக்குது, சில பேருக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத நாம் பேச்சு வழக்கிலேயே சொல்லுவோம். எனக்கும் கடவுளுக்கும் ரொம்ப தூரம்ப்பா, நாம் இன்னும் ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம் இறைவனை அடைவதற்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லவும் நாம் கேட்டு இருக்கிறோம். சரிங்க, இந்த தூரம் அப்படிங்கிறது ஏன் வருது, இந்த தூரத்தை குறைக்க முடியுமா அப்படின்னு பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த தூரம் வருவதற்கான காரணமும் அதை குறைக்கக்கூடிய வழியை பற்றியும் தான் இன்னைக்கு பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இறைவனை நாம் சென்று அடைய விடாமல் நம்மை தடுப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 3 விஷயங்கள் சொல்கிறாங்க. ஒன்று ஆணவம், கண்மம், மாயை. இந்த மும்மலங்களின் பிணைப்பு அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்குதா, நம்மை மீண்டும் 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 பிறவி எடுக்க வைத்து கொண்டே இருக்கின்ற காரணத்தினால் இறைவனை போய் அடைய விடாமல் அது நம்மை தடுக்கிறது அப்படின்னு நாம் பார்க்குறோம். இது பொதுவாகவே நமக்கு சொல்கிறது தான். அப்போ இந்த 3 நிலைகளில் நாம் 3ஐயும் களைந்து விட முடியுமா அப்படின்னா, ஆணவம் அப்படிங்கிற ஒன்றை குறைக்கிறதே முதல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன, நான் அப்படிங்கிற கர்வம். அது பேச்சில் கூட பணிவு வர்றது இல்லை. நான் தான் செஞ்சேன், நான் தான் வச்சேன், நான் இல்லைன்னா நடந்துருமா, நான் இல்லைன்னா குடும்பத்தை நடத்திடுவியா, நான் இல்லைன்னா இந்த வீடு நடந்துருமா, நான் இல்லைன்னா இந்த கல்லூரி நடந்துருமா, நான் இல்லைன்னா இந்த இடம் நடந்துருமா, எல்லாத்துக்கும் நான் 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 அந்த நான் என்பது போகிறதே ரொம்ப கஷ்டம். சரி, அதையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் பக்குவமானவங்க நான் அப்படிங்கிற ஆணவத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு இறைவன் கருணையால் நடக்குது, ஏதோ இந்த சிறியேன் செய்கிறேன், அடியேன் செய்கின்றேன், ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுறேன், ஏதோ எல்லாரும் பண்ணாங்க, நான் அதற்கு ஒரு கருவியாக இருந்தேன், இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு பக்குவ நிலையை அடைஞ்சிடலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மாயை, நீ கடைசியில் தான் மாயை, நடுப்புற ஒன்று இருக்குது, அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். மாயை, இந்த மாயைங்கிறது 2 வகை. ஒன்று சுத்த மாயா, இன்னொன்று அசுத்த மாயா. அப்போ இந்த மாயையை களைவதும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா காசு, பணம், பதவி, புகழ், சொந்தம், பந்தம் எல்லாம் ஒரு வகையான மாயையை சேர்ந்தது தான். அப்போ அந்த மாயையிலிருந்து வெளியில் வந்து இறைவன் அப்படிங்கிற சுத்த மாயாவுக்குள் நம்மை ஆட்படுத்தி கொண்டு அப்போ இறைவனை நோக்கி பயணப்படுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு சாத்தியமாக 2வது கட்டமாக நகர்த்திட்டோம்னா இன்னும் ஒன்று பாக்கி இருக்கு, அதுதான் கண்மம். கண்மம்னா என்ன அப்படின்னா, நான் எளிமையாக சொல்கிறேன், ஆசை. பிறவி ஏன் வருது? ஆசையால். ஆசை இல்லைன்னா பிறவி கிடையாது. நமக்கு எவ்வளவு ஆசைகள் இருக்கோ அவ்வளவு பிறவிகள் திரும்ப 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 நாம் எடுத்துக்கொண்டே தான் இருப்போம். ஆசைக்கு ஒரு முடிவு வந்தால்தான் பிறவிக்கு ஒரு முடிவு வரும். அப்போ நமக்கு ஆசைங்கிறது எப்படி இருக்குது? நிறைய இருக்குது. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசைங்கிற மாதிரி நமக்கு கோடி 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 ஆசைகளை நம்ம உள்ளுக்குள்ளே போட்டு வச்சிருக்கிற வரைக்கும் பிறவிகள் நமக்கு தீருமா அப்படின்னா தீராது. அப்போ ஆசை இல்லாமலே நம்மளால் இந்த உலகத்தில் வாழ முடியுமா அப்படின்னா அதுவும் முடியாதே. என்னங்க, இதுவும் முடியாதுங்கிறீங்க, அதுவும் முடியாதுங்கிறீங்க, ஆசையை நாம் தூரமாக எடுத்துகிட்டு போனால் கடவுள் தூரமாயிடுவார்னு சொல்கிறீங்களே அப்படின்னா அதை களைவதற்கு ஒரு நல்ல யோசனை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஒரு ஆசைங்கிறது ஒரு சங்கிலி அப்படி எடுத்துக்கோங்க. இப்போ கடவுள்கிட்ட ஒரு சங்கிலி இருக்குது, கடைசி அந்த முடிவு நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது. இப்போ நடுப்புற நிறைய சங்கிலி வளையங்கள் இருந்துக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் என்ன? ஒரு ஆசை. ஒரு ஆசை வந்ததுன்னா அது அதோடு சேர்ந்துடும், அடுத்த ஆசை அதோடு சேரும், அடுத்த ஆசை அதோடு சேரும். இப்படியே இந்த சங்கிலி எவ்வளவு தூரம் போகுதோ அவ்வளவு தூரம் நாம் கடவுளுக்கும் நமக்கும் வித்தியாசம், அந்த தூரம் இடைவெளி இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நாம் என்ன பண்ணணும்? நடுப்புற இருக்கிற சங்கிலியை குறைச்சிக்கிட்டே வரணும். சங்கிலினா இரும்பு சங்கிலி இல்லை, ஆசை என்கின்ற சங்கிலிகளை அறுத்து கொண்டே வந்தால் இறைவன் பக்கத்தில் வந்துடலாம். இதை மங்கையர்க்கரசி உங்களுக்கு சொல்லலை, அருணகிரிநாத சுவாமி அழகாக சொல்கிறார். ஆசானிகளம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே அப்படிங்கிறார். அப்போ இந்த ஆசை என்கின்ற சங்கிலி அறுபட்டு துகளான பிறகு பேசா அனுபூதியாகிய இறைவனிடத்தில் நாம் நெருங்கிவிட முடியும் அப்படிங்கிறது அருணகிரிநாத சுவாமிகள் நமக்கு சொன்னார்.
இப்போ இதுக்கு நாங்கள் என்னங்க பண்ணுறது, எந்த ஆசையுமே இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்க முடியாதே, ஏதோ ஒரு ஆசை வேணுமே அப்படின்னு வள்ளுவர்கிட்ட கேட்டோம்னா வள்ளுவர் இதற்கு ரொம்ப அழகாக நமக்கு விளக்கம் தருகின்றார். ஐயன் திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறளை ஒரு ஞானத்தின் ஸ்வரூபமாகவே கொடுத்தார். அவர் எழுதின காலம்லேருந்து இப்போ வரைக்கும் அது மனித வாழ்க்கைக்கு மிகச்சரியாக பயன்படுது. இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனால் கூட அப்போது வாழ்கின்ற நவீன மனிதர்களுக்கும் அந்த திருக்குறள் பயன்படுவதாகத்தான் அமையும். ஒருத்தர் இப்போ வள்ளுவர்கிட்ட போய் கேட்குறார், ஐயா திருவள்ளுவ பெருமானே, நான் இறைவன் திருவடியை அடையணும்னு விரும்புகிறேன், எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறார். அதற்கு திருவள்ளுவர் அழகான ஒரு பதில் சொல்லுகிறார். யாதனில் யாதனில் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் அப்படின்னு சொல்றார். அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, இந்த உலகில் எதன் மீதும் ஒட்டுதல் இல்லாமல், எதன் மீதும் பற்றி கொள்ளாது தனித்திருந்து ஆசைகளை எல்லாம் அறுத்து, இப்போ நம்ம பார்த்தோம்ல, அதுதான் இதற்கு பொருள். ஆசைகளை அறுத்து இறைவன் திருவடியை விரும்பி போய் சேர்ந்துடணும் அப்படின்னு நாம் இதுக்கு அர்த்தத்தை எடுத்துக்கிட்டோம்னா, இது எதன் மீதும் ஒட்டுதல் கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா. எதிலையுமே ஒட்டக்கூடாது அப்படின்னு எழுத வந்த வள்ளுவர் என்ன பண்ணார் தெரியுமா, இந்த திருக்குறளை உதடு கூட ஒட்டாமலே எழுதினார். இந்த திருக்குறளை சொல்லி பாருங்க. யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். உதடு ஒட்டவே ஒட்டாது. உதடு கூட ஒட்டாமல் எழுதிதான் சொன்னார் ஒட்டுதல் கூடாது அப்படின்னு. சரி, ஒட்டுதல் இல்லாமல் உலகத்தில் இருக்க முடியாது, ஏதோ ஒன்றில் ஒட்டித்தானே இருக்கணும், அதுக்கு என்னங்கய்யா பண்ணுறதுன்னு அவர் திரும்ப ஒரு கேள்வி கேட்டார். அதற்கு வள்ளுவர் பதில் சொல்கிறார், ஆமாதான்ப்பா, உன் நிலைமை சரிதான், ஏதாவது ஒன்றில் ஒரு ஒட்டுதல் இருக்கணும் தானே, அப்போ நீ ஆசைப்படு, எது மேலே ஆசைப்படணுங்கய்யா அப்படின்னு கேட்டதற்கு வள்ளுவர் அழகாக சொல்கிறார் பாருங்க. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு அப்படின்னு இந்த திருக்குறளை எழுதுற. இப்போ இந்த திருக்குறளில் என்ன நமக்கு சொல்ல வருகிறார்? பற்றற்றானாக இருக்கக்கூடிய இறைவனது திருவடியை யார் பற்றி கொள்ளுகிறார்களோ அவர்கள் இந்த உலக நிலையிலிருந்து மோட்ச நிலையை அடைய முடியும். பற்றுக பற்றற்றான். யார் பற்றற்றானாக இருக்கிறார்? இறைவன். அந்த இறைவனை நாம் பற்றி கொண்டால் நிச்சயமாக இந்த நிலையை நம்மால் பெற முடியும். இப்படி இறைவன் மீது வைத்திருக்கக்கூடிய பற்றை, ஆசையை எந்த காலத்திலும் விடக்கூடாதுன்னு சொல்ல வந்த வள்ளுவர் இந்த திருக்குறளை எப்படி எழுதுறார் பாருங்க. 7 சீருமே உதடு ஒட்டித்தான் வரும். அதில் எப்படி ஒட்டாமல் எழுதினாரு? இதில் பாருங்க, முழுக்கையுமே ஒட்டி தான் எழுதுறார். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. 7 ஒட்டி தான் வரும். அப்போ அதில் ஒட்டாமல் எழுதின வள்ளுவர் இப்போ ஒட்டி எழுதுகிறார். அப்போ திருவள்ளுவர் நமக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறாரு? எல்லாவற்றையும் கடந்து ஆசைகளை நாம் இறைவன் மீது வைத்து புற ஆசைகளை நீக்கி யார் ஒருவர் அந்த ஆசைகளை அறுத்து கொண்டே வருகிறார்களோ அவர்கள் வெகு சீக்கிரமாக இறைவன் அருகே போய் சேர்ந்து விடுவார்கள். இறைவனுக்கும் நமக்குமான தூரத்தை நம்மால் குறைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக நமக்கு சொல்லி இருக்கிறார் இந்த பதிவில். அப்போ இனிமே கடவுளுக்கும் நமக்கும் ரொம்ப தூரம் அப்படின்னு நினைச்சவங்க எல்லாருமே ரொம்ப பக்கத்தில் இறைவனுக்கும் நமக்குமான அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும். இது போன்ற பல நல்ல பதிவுகளை தொடர்ந்து அறிந்து கொள்வதற்கு நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்கள், உற்றார் உறவினர்களோடு இந்த மாதிரி பதிவுகளை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.